உங்க டாக்ஸ்க்கு ரா ஃபுட் ஃபீட் பண்ணலாமா? கண்டிப்பா பண்ணலாங்க. ஆனா அதை நீங்க கொடுக்கறதுக்கு முன்னாடி நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு. உங்க டாக்ஸ்க்கு நீங்க ரா ஃபுட் ஃபீட் பண்றதுனால அவங்களுக்கு எனர்ஜி இன்க்ரீஷன், டைஜஷன் இம்ப்ரூவ்மெண்ட், அலர்ஜிக் ரெடியூஷன், அப்புறம் ஷைனியர் கோட் மாதிரியான நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். இன்கேஸ் உங்க டாக்ஸ்க்கு நீங்க ரா ஃபுட் ஃபீட் பண்ண போறீங்கன்னா அந்த ஃபுட்ல எந்த ஒரு பாக்டீரியல் கண்டம்ஷனும் நடக்காம சேஃபா ஹேண்டில் பண்ணலாம். உங்க டாக்ஸ்க்கு நீங்க மீட், போன், ஆர்கன், ஃப்ரூட்ஸ் ஆஃப் வெஜிடபிள் அண்ட் சப்ளிமெண்ட் மாதிரியான 5 டைப்ஸ் ஆஃப் ரா ஃபுட்ஸை நீங்க ஃபீட் பண்ணலாம். மீட்ல நீங்க சிக்கன், லேம் அண்ட் ஃபிஷ் மாதிரியான மீட்டை கொடுக்கலாம். போன்ஸ்ல நீங்க நக்கல், மேரோ அண்ட் நெக் போன்ஸை கொடுக்கலாம். ஆர்கன்ஸ்ல நீங்க சிக்கன், ஹார்ட் அண்ட் லிவர் மாதிரியான ஆர்கன்ஸை கொடுக்கலாம். ஃப்ரூட்ஸ்ல நீங்க ஆப்பிள், கேரட் அண்ட் ஸ்வீட் பொட்டேட்டோஸை கொடுக்கலாம். சப்ளிமெண்ட்ஸ்ல ஒமேகா 3, ப்ரோபயோட்டிக்ஸ் அண்ட் விட்டமின்ஸ் மாதிரியான சப்ளிமெண்ட்ஸை நீங்க கொடுக்கலாம். ரா ஃபுட் ஃபீடிங் உங்க பாக்கெட்ல ஃபிட் ஆச்சுன்னா நீங்களும் கண்டிப்பா உங்க டாக்ஸ்க்கு கொடுக்கலாம். ஆனா ரா ஃபுட் ஃபீடிங் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாவே இருக்கு. மெயினா நீங்க உங்க டாக் ரெகுலர் ஃபுட்ல இருந்து ரா ஃபுட்டுக்கு சேஞ்ச் பண்ண போறீங்கன்னா உங்க வெட்டினரியை கன்சல்ட் பண்றது ரொம்பவே முக்கியம். ரா ஃபுட் ஃபீடிங்கை பத்தி இன்னும் பிரீஃபா டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி இன்னும் நிறைய இன்ஃபர்மேட்டிவான டாக் பேஸ்ட் வீடியோஸ்க்கு பெருசா ஃபாலோ பண்ணிக்கோங்க.